ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஆக்டர்ஸ் பாக்கியஸ்ரீ போஸ் அவங்க தான் பார்க்க போகிறோம். ஃபுல் கலெக்ஷனாக ஒரு 100 கலெக்ஷன் இந்த வீடியோவில் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோக்கு உள்ள போகலாம் முழுசா. இந்த கியூட்டான செல்லத்துடைய ஃபோட்டோஸ் அண்ட் ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாமே எப்பயுமே இணையத்தில் வைரலாக போயிட்டு இருக்கிற ஒன்றுதான். அப்படி சமீபத்தில் இவ செஞ்ச ஒரு பெரிய சம்பவம் தான் இது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days பிஃபோர் வந்து இப்படியான ஒரு ஃபோட்டோஷூட் நடத்தி பசங்களை இணையதளத்தில் ஏந்து வச்சுட்டு வர ஒரு மிகப்பெரிய சரியான செம்மையான ஒரு பியூட்டியான ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் பாக்கியஸ்ரீ போஸை. நம்ம செல்லக்குட்டி ஆரம்பத்தில் வந்து ஒரு மாடலான ஒரு ஃபிகராக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கு. அதாவது நம்ம இந்திய நடிகையில இவங்களும் வந்து ஒரு மாடலாக தான் அருமையாக இருக்கா. ஆரம்பத்தில் படத்தெல்லாம் நடிக்கலை. அப்புறம் இந்த குட்டி கொஞ்சம் நல்ல அழகுல துடிப்புல கொஞ்சம் அந்த வளமா செழிப்பான பிறகு அப்புறம்தான் இந்த ஹிந்தியிலையும் தெலுங்குல இப்படியான படங்கள்லாம் நடிச்சு கொஞ்சமா அறிமுகமாகி இன்னைக்கு கிட்டத்தட்ட பசங்க இவளை பார்த்தாவே படு சூடாகி மூட வர அளவுக்கான சம்பவங்கள்லாம் இது போல பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் வரா டெய்லியும் தொடர்ச்சியா. தமிழ்ல ஒரு தரிசனம் தர மாட்டாடி என் தர்ம பத்தினின்னு சொல்லி தமிழ் ரசிகர்கள் கேட்டு கழிஞ்சி வரமா தவமா கண்ணாங்களோ என்னன்னு தெரியல. இப்ப நம்ம செல்லத்தை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து இறக்க போறாங்க. நம்ம தமிழ் படத்தில் துல்கர் சல்மானோட சேர்ந்து நம்ம குட்டி ஆட்டம் பட போகிறா. அதுவும் அந்த படத்தோட பேர் என்ன, காந்தா அப்படின்ற படத்தில் தமிழில் அறிமுகமாகி துல்கர் சல்மானும் இவங்களும் சேர்ந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் செய்ய போகிறாங்கன்ற பார்க்கறதுக்காக நாமெல்லாம் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கும். அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செல்லக்குட்டி பாக்கியஸ்ரீயோட படம் நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் இவரோட படத்தை பார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மொழியே புரியலனாலும் கொப்பருக்கான வாயை பிறந்து பார்த்துக்கிட்டு பரவசடைய பல பேர் தமிழ்லையும் தயாராக தான் இருக்காங்க. பாக்கியஸ்ரீயோடைய ஆட்டம் பாட்டம், அதுக்கு மேலே அவருடைய குத்தாட்டம், அவருடைய அந்த இடுப்பு ஹிப்பு மூமெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக பார்த்து ரொம்ப வெறித்தனமாயிடுவீங்க. அந்த அளவுக்கு தெலுங்கு சினிமாவில் இவ பண்ணாத சம்பவமே கிடையாது. நல்ல பெஸ்ட்டான மூமெண்ட்டு அந்த ஒரு டான்ஸை கொடுத்துட்டு பசங்களுக்கு நிச்சயமாக இப்படியும் டான்ஸ் ஆடி நம்மளை பரவசப்படுத்துறதுக்கான ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற பல பேரை அறிமுகப்படுத்துறதுல தெலுங்கு சினிமாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதில் ஒரு பீஸ் தான் இந்த பாக்கியஸ்ரீ போஸ். பால்லையே பிசைஞ்சு வச்சு எடுத்த கொழுக்கட்டை போல எப்படி நல்லா வளவலன்னு சைனிங்காக இருக்க பாருங்க.
இந்த அளவுக்கு ஒரு அழகா இருக்கிற ஒரு பியூட்டியை யாருக்கு தான் பிடிக்காம போகும். தமிழ் சினிமாவுக்கு எப்படா இறக்குவீங்க இந்த பீஸை அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்ல தானே இருக்க தோணும் எல்லாருக்கும். இந்த பிக்சரை பாருங்க. இவ ரொம்ப அழகா இருக்காளா இல்ல நாம தான் எல்லாத்தையும் பார்த்து காய்ச்சி பிடிச்சி விளையாடுறோமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பரவசம் விட்டுற ஒரு செம்ம மாடலா ஒரு சரியான செல்ஃபியான ஒரு ஆக்டரா இந்த செல்ஃபியை கொடுத்துருக்கா. எல்லாரும் எப்பயும் போல ஆசைப்படுற மாதிரி நம்ம செல்லாக்குட்டியும் நம்மளுக்கு அந்த அக்கல் தரிசனத்தை கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே துடிப்போட இருக்கான்னு தெரியுது. மேலும் இவளுடைய ராவான ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே நிச்சயமா சரியான செம்ம மூடில் போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அந்த க்ளோஸ் அப்ல அவருடைய அந்த பார்வை பாருங்க, அந்த அளவுக்கு படு பயங்கரமா இருக்கும். உண்மையா மூடைய திரசினா கொடுக்கறதுல இவள் கெட்டிக்காரியா இருக்கா. மேலும் இப்படியான தொடர்ச்சியான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்க்கலாம்.